ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ப்ராஃபிட்ஸ். ஷேர் மார்க்கெட்டில் எல்லாருமே காமனாக கேட்குற கொஷின் என்ன தெரியுமா? இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டா, ட்ரேடிங் பெஸ்ட்டா? இந்த வீடியோ எண்டில் இதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர்னா யாருங்கிறத பற்றி பார்க்கலாம். நல்ல கம்பெனியில் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறவங்கள தான் இன்வெஸ்டர்னு சொல்கிறோம். இந்த இன்வெஸ்டரை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், இன்னொன்று லாங் டேர்ம் இன்வெஸ்டர். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்னால் யாருன்னா ஷேர்ஸை 12 மந்த்ஸ்க்குள்ளே செல் பண்ணி ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறவங்கள தான் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்னும், 12 மந்த்ஸுக்கு மேலே ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணி செல் பண்ணி ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறவங்கள தான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு சொல்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஷேர்ஸில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை. மியூச்சுவல் ஃபண்டு, பாண்டு, ETF இந்த மாதிரி டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரேடர். மார்க்கெட் டைமான மார்னிங் 9:15 டு ஈவினிங் 3:30க்குள்ளே மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஈக்விட்டி, கமாடிட்டி, டெரிவேட்டிவ், கரன்சி இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறவங்கள தான் ட்ரேடர்னு சொல்கிறோம். இவங்கள ஒன் டே ப்ராஃபிட் மேக்கர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக இன்வெஸ்டர்னா யார், ட்ரேடர்னா யாருங்கிறத பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்து இன்வெஸ்டர் ஸ்டாக்கில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோஸ், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் வச்சு ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத் கொடுக்குமா, ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனியானு அனலைசிஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுவே ட்ரேடர்ஸ் சார்ட்டு, இண்டிகேட்டரு, மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டெக்னிக்கல் டூல்ஸை வச்சு அனலைசிஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அது சரி, இதில் எப்படி இன்கம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பேசிவ் இன்கம்னா என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பணத்துக்காக வேலை செஞ்சீங்கன்னா அதுதான் ஆக்டிவ் இன்கம். இதுவே பணம் உங்களுக்காக வேலை செஞ்சால் அதுதான் பேசிவ் இன்கம். அதே மாதிரி தான் ஆக்டிவ் இன்கம்னா கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணுறதுனால வர ப்ராஃபிட்டை தான் ஆக்டிவ் இன்கம்னும், பேசிவ் இன்கம்னா நீங்கள் ஷேர்ஸு, பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுறதுனால வர டிவிடெண்ட் மாதிரியான அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும், ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் ஆகி ஷேர்ஸை செல் பண்ணுறதுனால வர ப்ராஃபிட்டை தான் பேசிவ் இன்கம்னு சொல்கிறோம். இன்கம் வரதெல்லாம் சரிதான், ரிஸ்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கம்பெனியோட ஷேர்ஸில் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரிஸ்க்கும் கம்மி, அந்த ரிஸ்க்கை உங்களால் பேலன்ஸும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ட்ரேடிங். இதில் ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும். நல்ல கம்பெனியோட ஷேரானு அனலைசிஸ் பண்ணி டெக்னிக்கல் டூல்ஸ் மூலமாக கரெக்டான டைமில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணுறதுனால ரிஸ்க்கும் கம்மியாக தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ப்ரைஸ் அப்ரிஷியேஷன், டிவிடெண்ட்டு, போனஸு, ரைட் இஷ்யூ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அடிஷ்னல் இன்கமும் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ட்ரேடர்ஸ். இவங்க ஷார்ட் டேர்ம்லே நல்ல ப்ராஃபிட்டையும் மேக் பண்ணிக்க முடியும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங்கை வச்சே ஷேர் மார்க்கெட்டையே கலக்கிக்கிட்டு இருக்கிற ரெண்டு பேரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் வாரன் பஃபட் அண்டு ஜார்ஜ் சோரோஸ். ஃபஸ்ட்டு வாரன் பஃபட்டை பற்றி சொல்லணுன்னா, தன்னுடைய 11 வயசுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணதுனால இப்போ வேர்ல்டுலே 6th ரிச்சஸ்ட் மேனாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கும் வாரன் பஃபட் மாதிரியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க. அடுத்து ட்ரேடிங் மூலமாக $1 பில்லியன் சம்பாதிக்க முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் ஜார்ஜ் சோரோஸால் முடியும். ட்ரேடிங் மூலமாக ஒரே நாளில் $1 பில்லியன் சம்பாரித்து இங்கிலாண்டையே திரும்பி பார்க்க செஞ்சவர் தான் இந்த ஜார்ஜ் சோரோஸ். இவங்கள ஜார்ஜ் சோரோஸ்ன்னு சொல்கிறத விட தி மேன் ஹூ ப்ரோக் த பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுன்னு தான் சொல்லுவாங்க. இவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி மற்றவங்களால் புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு ட்ரேடிங்கில் திறமைசாலினே சொல்லலாம். இப்போது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டா, ட்ரேடிங் பெஸ்ட்டான்னு கேட்ட கொஷினுக்கு இப்போது உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனால் என்ன பெனிஃபிட்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய வி ப்ராஃபிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.